கை தூக்க முடியல சார். எவ்வளோ நாளா தூக்க முடியல? இது வந்து ஒரு 6 மாசமா இருக்கு. கீழ எங்கேயாவது விழுந்தீங்களா? அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எதுவுமே இல்ல. எப்படி இது எதுவுமே வலி வந்துச்சு? அது எப்படி வந்தது எனக்கே தெரியல சார் எனக்கு. ஆனா எனக்கு வந்து முடக்கவாதம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? முடக்குவாதம் இருக்குன்னு அது சொன்னாங்களா? பார்த்துட்டாரு. இந்த கையில வீக்கம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ம், ம், ம். இது இந்த கையில மூவ்மெண்ட் எல்லாம் வந்து இந்த முடக்குவாதத்தோட அறிகுறி தான். ம், ஸோ இந்த முடக்குவாதம் வந்தா ரொம்ப முக்கியமான விஷயம் மருந்து. ம், ம், மருந்து தொடர்ந்து சாப்பிடணும். ம், உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். அதுக்கப்புறமா வலிக்கு வைத்தியம். ஸோ மருந்து சாப்பிட்டு ம். முடக்குவாதம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ லைட்டாக அது வீங்கி இருக்குல்ல, இது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுக்க மருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். ம். ஸோ டாக்டர் கொடுக்குற மாத்திரை மருந்தை ஒழுங்காக நீங்கள் சாப்பிடணும். அதை கட் பண்ணவே கூடாது. ம். அதோட சேர்ந்து உணவு பழக்கம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அப்புறம் வலி இருக்கும்போது அந்த வலிக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்த்துட்டு ம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு நம்மளால இந்த ஸ்டேஜில் என்னென்ன உடற்பயிற்சி செய்ய முடியுமோ அதை சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரணும். முடக்குவாதம் எவ்வளோ கண்ட்ரோலமாக வச்சுருக்கோமோ ம். அவ்வளவும் உடம்பு நல்லா இருக்கும்.